நீ யாரை பற்றி குறிப்பிடுகிறாய்? வேறு யார், நம் அருமை மகள் ஆண்டாள்தான். அவளுடைய புத்தி சாதுரியத்தை பற்றி ஊரே பாராட்டுகிறது. இப்படி ஒரு மகளை பெற்றெடுக்க நாம் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் சிலாகிக்கின்றனர். ஆனால் எனக்கோ ஒவ்வொரு நாளும் அவளை பற்றிய கவலைதான் அதிகரிக்கிறது. விரைவில் அவளுடைய திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும். நீங்கள் அதை பற்றி சிந்திப்பதாகவோ அல்லது கவலைப்படுவதாக கூட தெரியவில்லையே. ஒரு தாய்க்கு மட்டும்தான் மகளை பற்றிய கவலை என்று எண்ணாதே. தந்தைக்கு அந்த பொறுப்பும் கவலையும் உண்டு. அவளுக்கென்று யாரேனும் எங்காவது பிறக்காமலாயிருந்திருப்பான். இப்படி கூறிக்கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கிறது? நாம் முயற்சி எடுக்க வேண்டாமா? நமது வசதிக்குட்பட்டு யாராவது இருக்கிறார்களா என்று அறிய முற்பட வேண்டாமா? யாராவது இருப்பார்கள் என்று அசட்டையாக இருந்துவிட முடியுமா? ஏன் ஏளனமாக நகைக்கிறீர்கள்? உனக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கிறது. நான் பொறுப்பற்றவன் போல் பேசுகிறாய். அதுதான் சிரிப்பு வந்துவிட்டது. நான் இப்போது எங்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? வெளியே செல்லும் போது எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால் அது அபசகனம் என்று சொல்வார்கள். கேட்டால்தானே அபசகுணம். அடியேன் செல்வதோ நல்ல சகுனத்தை தேடி. புதிர் போடாமல் சொல்லுங்கள். இன்று தை முதல் நாள். ஆதலால் ஆண்டாளின் ருது ஜாதகத்தை ஜோசியரிடம் காண்பிக்க சென்று கொண்டிருக்கிறேன். ஜாதகத்தின் பலாபலன் என்ன, அவளுக்கு எப்படிப்பட்ட வரன் பார்க்கலாம், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமைவான், மனவாழ்க்கை எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்டு வரப்போகிறேன். சொல்லாமல் இதையெல்லாம் செய்யலாம் என்றிருந்தேன். நீயே கேட்டுவிட்டாய். கூறுவதெல்லாம் நீங்களே கூறிவிட்டு நான் கேட்டேன் என்கிறீர்களே. அப்பா, இன்று கோவிலில் நான் பாடிய பாசுரத்தை கேட்டு அனைவரும் வியந்து போனார்கள். அப்பா, கையை நீட்டுங்கள். இந்தாருங்கள் அம்மா. ஆண்டாள், அம்மா, உனக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறதே என்ற கவலையில் நாங்கள் இருக்கிறோம். நீ என்னவென்றால் குழந்தையைப் போல் விளையாடிக் கொண்டிருக்கிறாய். என்னை பெற்றவர்களுக்கு நான் என்றும் குழந்தைதானே. அதற்காக என்றென்றும் எங்களுடனேயே இருந்துவிட முடியுமா? உனக்கும் விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டாமா? போங்கள் அம்மா, அதற்கு இப்போது என்ன அவசரம்? உனக்கு அவசரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கோ இரவெல்லாம் நித்திரை வருவதில்லை. அதே சிந்தனையில்தான் இருக்கின்றோம். அப்பா, பாருங்கள் அப்பா, அம்மா என்னவெல்லாமோ சொல்கிறார்கள். அப்பா, நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன். ஆண்டாள், அது உன் விருப்பமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு கடமை என்று ஒன்று இருக்கிறதல்லவா? உரிய வயதில் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு தந்தை தவறினால் அவன் பாவியாகிறான். உன் தந்தை ஒரு பாவியாவதை நீ விரும்புகிறாயா? போங்கள் அப்பா, எல்லாவற்றிற்கும் தக்க பதில் வைத்திருக்கிறீர்கள். சரி, நீ ஒன்று செய். வெளியே சென்று அங்கிருந்து உள்ளே வா. உன்னை பார்த்து விட்டு நான் செல்கிறேன். அது நல்ல சகுனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்பா, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டு வைக்காதே. உன் ருது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியரை காண செல்கிறார். நேரமாகிறது, சென்று எதிரில் வாமா. சரி அப்பா. ஒரு ராஜகுமாரன் தான் இவளுக்கு கணவனாக வரவேண்டும் என்றெல்லாம் பேராசை பிடித்து நான் வேண்டவில்லை. குணசிரேஷ்டராக நம் நிலையில் இருப்பவராக இருந்தாலே போதுமானது. ஆண்டாள், நீயும் பிரார்த்தித்துக் கொள்ளம்மா. பெருமாளின் கருணையால் உனக்கு உகந்த ஒரு மாப்பிள்ளை அமைய வேண்டும். உன்னை பெற்று வளர்த்தது பெரிதல்ல, உன்னை உற்றவனின் கையில் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் பெற்றோரின் தலையாய கடமை. வாஞ்சையும் அன்பும் பாசமும் பொழியும் நீங்கள் என் தந்தை என்பதில் நான் பெரும் பாக்கியம் செய்துள்ளேன். சரியம்மா, நான் சென்று வருகிறேன்.
நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி, அமருங்கள். தாமதத்திற்கு மன்னிக்கவும், அகத்தில் பூஜையில் இருந்தேன். தாங்கள்? என் பேர் சுதர்சனம், கூரத்திலிருந்து வருகிறேன். என் நண்பன் ராகவன் தங்களை பற்றி மிகவும் உயர்வாக கூறியிருக்கிறான். நீங்கள் கூறும் பலன்கள் என்றுமே பொய்த்ததில்லை என்று. எல்லாம் பெருமாள் கடாட்சம். ஒவ்வொருவரும் கொண்டு வரும் ஜாதகத்தில் அடியேனுக்கு தெரிவதை ஒளிவு மறைவில்லாமல் கூறிவிடுவேன். பெரும்பாலும் நல்ல பலன்களாகவே இருக்கும். சொல்லுங்கள், நீங்கள் அடியேனை நாடி வந்ததன் நோக்கம்? என் மகளின் ருது ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அவள் பெயர் ஆண்டாள். ஆண்டாள் உன்னதமான பெயர். ஆழ்வார்களில் ஒரே பெண்மணியாக திகழ்பவளின் பெயரை வைத்திருக்கிறீர்கள். சரித்திரம் படைத்த பெயர். ஆண்டாளுக்கு 108 நாமகரணங்கள் உண்டு என்பதை தாங்களும் அறிந்திருப்பீர்கள். கோதை, ரங்கநாயகி, ரங்கநாத பிரியை, இப்படி அஷ்டோத்திர நாமாவளியை கூறிக்கொண்டே போகலாம். எப்பொழுது ஆண்டாள் என்ற நாமகரணம் கொண்டிருக்கிறாளோ அப்பொழுதே சர்வ மங்களமும் அவளுக்கு உண்டாகும். தற்சமயம் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? கூரத்து கோயிலில் பெருமாளுக்கு திருப்பணி செய்து கொண்டிருக்கிறாள். அடியேனோ மிகவும் சாமானியமானவன். ஆண்டாளுக்கோ வயது ஏறிய வண்ணம் உள்ளது. தக்க வயதில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமல்லவா? அவளை எவ்வாறு கரை சேர்க்கப் போகிறேன் என்பது தெரியவில்லை. ஆனால் அதற்குண்டான முயற்சியை துவங்கியுள்ளேன். கூரத்தில் உள்ள எங்களது நண்பர் திருமணத்திற்கு வேண்டிய பொருட்செலவை அவரே ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் அதுதான் இந்த ஆண்டாள் என்ற பெயருக்குண்டான கீர்த்தி. எல்லாம் இயல்பாகவே நடக்கும், கவலை கொள்ள வேண்டாம். பெருமாளின் பக்தை என்று வேறு சொல்கிறீர்கள். அதி அற்புதமான மாப்பிள்ளை வந்து சேருவான். ருது ஜாதகத்தை தானே கொண்டு வந்திருக்கிறீர்கள். கொடுங்கள், சோழியை போட்டு பற்பல விவரங்களையும் பற்பல பலன்களையும் தெரிவிக்கிறேன். திருமணத்தை எங்கு எப்பொழுது வைத்துக் கொள்ளலாம், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருவார் என்றெல்லாம் அடியேனுக்கு புலப்படும் வரை கூறுகிறேன். ஐயா, என்ன சிந்தனை? இல்லை, ஒரு சில ஜாதகங்களின் பலனை பார்த்தவுடனேயே சொல்வது கடினம். சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நல்லது, நான் பொறுத்திருக்கிறேன். நன்றாக ஆராய்ந்து சொல்லுங்கள். ஒரே மகள், அவளை ஒரு நல்ல மாப்பிள்ளையிடம் ஒப்படைத்து விட்டால் என் கடமை செவ்வனே முடிந்துவிடும். முற்றிலும் சரி. பெற்றோருக்குண்டான கடமையை செவ்வனே செய்வதில் நீங்கள் குறியாக இருப்பது போல் ஜோசியனான அடியேன் என் பணியையும் செவ்வனே செய்ய வேண்டுமல்லவா? முற்றிலும் உண்மை. அதனால் தான் சொல்கிறேன். நீங்கள் இப்பொழுது சென்று நாளை வாருங்கள். அதற்குள் பார்த்து வைக்கிறேன். நானும் வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது. அப்பொழுது நான் நாளை மீண்டும் வருகிறேன். வாருங்கள். வருகிறேன்.
சகல சாஸ்திர விற்பன்னர், சதுர்வேத மகா பண்டிதர், வேதாந்த சாகரம், பூஜ்ய ஸ்ரீ 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 யாதவ பிரகாச சுவாமிகளின் ஒப்புயர்வற்ற பயிற்சியால் நம் பிரதான மாணவன் இப்பாடசாலையின் புகழை பட்டொளி வீசி சிறக்கச் செய்திருக்கிறான். அதற்கு முழுமுதற் காரணகர்த்தாவாகவும் இம்மாணவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அவன் குன்றிலிட்ட தீபம் போல் பிரகாசிக்கச் செய்த வேத பூஷண வித்தகர் பூஜ்ய ஸ்ரீ 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 யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு இந்த பாடசாலையின் அனைவரின் சார்பாகவும் கோடானு கோடி வந்தனங்கள். மாணவ செல்வங்களே, இன்று ஒரு பொன்னான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், நம் மாணவ சிரோன்மணி சபேசன் வெளியூர் சென்று பல பாடசாலை மாணவர்களையும் வென்று வெற்றி கொடி நாட்டி வந்துள்ளார். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், நான் இவனுக்கு போதித்த பல விஷயங்களை அப்படியே கையாண்டதுதான் இவனை இந்நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. மிகவும் உண்மை குருதேவா. தாங்கள் ஒரு கல்லையும் கவிபாட வைப்பவர், ஒரு மண் துகளையும் பொன்னாக்க வல்லவர். ஒரு சாதாரண மாணவனாக இந்த பாடசாலைக்கு வந்தவன் தான் இந்த சபேசன். ஆனால் இன்றோ உங்களால் இவன் ஒரு சபையேறி பலரை வாதிட்டு வெல்லும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறான் என்றால் தங்கள் சாதுரியத்தையும் மேதா விலாசத்தையும் புகழ 1000 நாக்கு படைத்த அந்த ஆதிசேஷனாலும் முடியாது. என் புகழ் எங்கும் பரவி இருப்பது என்னவோ உண்மைதான். இதோ இந்த சபேசன் சாதித்து வந்தது எனக்கு உகப்புதான் என்றாலும் நான் எதிர்பார்க்கும் பெருமை மற்றொன்று இருக்கிறது. அது என்ன குருதேவா? இந்த மாணவர்கள் மத்தியில் அதை அறிவித்தால் அதை நோக்கி பயணிக்க இவர்கள் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குமே. சொல்கிறேன். அதற்கு முன்பாக நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சம்பூர்ணம் சுவாமி, இதுவரை சபேசனை எத்தனை பாடசாலைகளுக்கு தன் பாண்டித்யத்தை வெளிப்படுத்த அனுப்பியிருக்கிறீர்கள்? சுமாராக 8 அல்லது 9 இடங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அப்பாடசாலைகள் எல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன? ஊரிலிருந்து சில காத தூரங்களுக்குள் இருக்கும் சுவாமி. எதிர்பார்த்தேன். இந்த பதிலைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது என் விருப்பத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த யாதவ பிரகாசனின் பாடசாலையின் சிறப்பு ஒரு குறிப்பிட்ட காத தூரத்திற்குள் அடங்குவது என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இப்பாடசாலையின் புகழ் தொண்டை மண்டலமெங்கும் பரவ வேண்டும். அதற்கு இங்குள்ள மாணவன் திக்விஜயனாக மாற வேண்டும். இங்கிருந்து ஒரு மாணவன் பிரதிவாதத்திற்கு வருகிறான் என்றால் அதை கேள்வியுற்ற மறுகணமே மற்ற பாடசாலையின் பிரதானிகள் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையைத்தான் என் மாணவர்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது வெற்றியைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். தங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் குருதேவா. அந்நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை நோக்கி பயணிப்பதே என் தலையாய பணியாக இருக்கும் குருதேவா. அப்படி சொல்லடா என் சிங்கமே. சாதிப்பதற்கு வரம்பற்ற நம்பிக்கை வேண்டும். அது உன்னிடம் இருக்கிறது. அனைத்தும் தங்களாசியே குருதேவா. தங்கள் அறிவுரைப்படியே இன்று நான் வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறேன். தாங்கள் எனக்கு அறிவுறுத்தினீர்களே, ஒருவனை வாதத்தால் வீழ்த்தும் முன் அவனது பலம் என்ன என்பதை முதலில் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவன் எந்த பாடத்தில் பலவீனமாக இருக்கிறான் என்பதை நாம் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்த யுக்தியிலேயே அந்தந்த ஊரில் உள்ள பிரதான மாணவர்களை வாதத்தால் கவிழ்ந்துவிட செய்தேன் குருதேவா. பலே, அற்புதம், அபாரம். நிச்சயம் உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. அனைத்தும் இந்த யாதவ பிரகாசனின் பயிற்சி என்றாயே, அதுவே உன் புத்திசாலித்தனம். உண்மையை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயங்கக்கூடாது. இந்த யாதவ பிரகாசன் இல்லை என்றால் தான் ஒருபோதும் இல்லை என்ற உண்மையை நீ மறந்துவிடக் கூடாது.
ஒருபோதும் மறக்க மாட்டேன் சுவாமி. மாணவர்களே, இந்த யாதவ பிரகாசனின் பிரகாசத்தின் ஒளி திவலை இவன் மேல் பட்டு இவன் பிரகாசிப்பது போல் நீங்களும் பிரகாசிக்க வேண்டும். மாணவர்களே, வருங்காலத்தில் என் மாணவர்கள் நாடெங்கிலும் உள்ள பாடசாலையில் ஆசானாக இருந்து வேதத்தை போதிக்கிறார்கள் என்று சொல்வதில் எனக்கு விருப்பமில்லை. நாடெங்கும் உள்ள வேத பாடசாலையில் உள்ள வித்தியார்த்திகளையும் ஆசான்களையும் தோற்கடித்து திக்விஜயர்கள் யாதவ பிரகாசனின் மாணவர்கள் என்று கேட்பதையே நீங்கள் எனக்கு செய்யும் பிரதிபலனாக கருதுகிறேன். அதுவே எனக்கு மகிழ்ச்சி. உங்களின் வெற்றிதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகும் குரு தட்சணை. நீ திருப்புட்குழிக்கு செல்லலாம். And the best performer goes to Vishal. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள்